வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் இன்று மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சியளித்தார். விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், சிறப்பு வழிபாடு குறித்து விரிவா சொல்லுங்க. கவியரசன் கடந்த 4ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்பது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் துவங்கியது. 20 நாட்கள் பகல் 10 ராப்பத்து என 20 நாட்கள் இந்த பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கோவிட் தொற்று காலம் என்பதால் பக்தர்கள் குறைந்த அளவு மட்டுமே இந்த முறை இந்த 20 நாட்களும் பெருமாள் புறப்பாட்டின் போது உற்சவர் புறப்பாட்டின் போது உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. இந்த 20 நாட்கள் திருவிழாவில் இன்று பகல் 10ல் 10ஆம் திருநாள்ல நம்பெருமாள் மோகினி அலங்காரத்துல பெண் வேடமிட்டு சற்று நேரத்துக்கு முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது பக்தர்களுக்கு அர்ஜுன மண்டபத்தில் காட்சி அளிக்கிறார். நாளை அதிகாலை வைகுண்ட ஏகாதசி முக்கிய திருவிழாவான சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதிகாலை 3:30 மணிக்கு நம்பெருமாள் ரத்தனங்கி அலங்காரத்துல 4:45 மணிக்கு பரமபத வாசலை கடந்து செல்வார். இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்வுக்காக 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக முக்கியமாக கோவிட் தொற்று காலம் என்பதால் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஏற்கனவே பக்தர்கள் நாளை அதிகாலை பெருமாள் அந்த 3:30 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு செய்யும் பொழுது யாருக்கும் அனுமதி கிடையாது. தினமும் நாளை காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் நம்பெருமாளை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. எப்பொழுதும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்பது பல்வேறு பகுதிகளிலிருந்து கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமானோர் இன்று இரவே கோயிலில் தங்கி அவர்கள் நம்பெருமாளை தரிசனம் செய்வார்கள். ஆனால் யாரும் இரவில் தங்கி நம்பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது எனவும், தொடர்ந்து கோவிட் தொற்று காலம் என்பதால் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக பொதுமக்கள் அனைவரும் நம்பெருமாளை தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் அறநிலைத்துறையும் அறிவித்திருக்கு. கவியரசன், சொர்க்கவாசல் திறப்புக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுடைய வசதிக்காக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா சார்லஸ்? கவியரசன், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்பது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த 20 நாட்களிலும் வருவார்கள். குறிப்பாக அந்த வைகுண்ட ஏகாதசியோடைய சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்வுக்கு ஒரே நாளில் லட்சக்கணக்கானோர் வருவதும் சூழ்நிலை எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இந்த கோவிட் தொற்று காலம் என்பதால் பக்தர்களுடைய வருகை என்பது மிக குறைவாகவே உள்ளது தற்பொழுது. ஆனால் வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. வெளியூரிலிருந்து தங்கி அவர்கள் நம்பெருமாளை தரிசனம் செய்வதற்கான கோயில் நிர்வாகத்திலிருந்து ஏற்பாடுகள் எப்பொழுதும், அதாவது மணல்வெளி பகுதியிலும் அவர்கள் இரவு முழுவதும் இங்கேயே தங்கி அவர்கள் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்துடன் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை எப்பொழுதும் கொண்டாடுவார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு இந்த முறையும் கிடையாது. கோவிட் தொற்று அந்த நடைமுறை, அதாவது தொடர்ந்து அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் கடைபிடிப்பதால் பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அடிப்படை வசதிகள் அனைத்துமே செய்து தரப்பட்டுள்ளது. குடிநீர் வசதியும் அதே போல் பேருந்து வசதியும் கூடுதலாக இயக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருச்சி மாநகரிலிருந்தும் மற்றும் மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பக்தர்களுக்கு 4 பேருந்து வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.